கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில நாட்களுக்கு முன்பாக இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை பற்றி தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற குழந்தை ஸ்கூல் பேக் போட்டு அந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கடை வீதிகளில் ஒரு சில நபர்களுக்கு எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சில பிராங்க் கார்லேருந்து வந்தவங்க அந்த குழந்தைய கண்டுக்க போமா போமா சொல்லி தள்ளி விட்டு போகிறாங்க. பைக்கில் வந்து இறங்குறவங்க அந்த குழந்தைய கண்டுக்க அவங்க வந்த வேலையை பார்க்குறாங்க. ஒரு வயசான அம்மா, ஒரு 40-45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அம்மா கொஞ்சம் நொண்டி வராங்க. அந்த அம்மா கிட்ட இந்த குழந்தை கேட்குது, எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி எனக்கு பசிக்குது, தண்ணி வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு எங்கிட்ட காசெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், காசெல்லாம் வேண்டாம், சாப்பாடும் தண்ணியும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா அந்த குழந்தைய ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த அம்மாவே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தண்ணி வாங்கிட்டு வந்து அந்த குழந்தை கொடுக்குறாங்க. அந்த வீடியோடைய கடைசியில் போடப்பட்ட வார்த்தை தான் அந்த மனசு தான் சார் கடவுள். இயேசுவின் பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமண விருந்து உண்மையிலே 3 விதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர். இன்னொருவர் திருமண விருந்தை புறக்கணித்தவர். மூன்றாவது, திருமண விருந்திற்கு வந்திருந்தாலும் தகுதியான ஆடை இல்லாமல், அதாவது திருமண ஆடை இல்லாமல் வந்திருந்த நபர். முதலாவதாக திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, இந்த யூலியத்தினுடைய பின்னணியை பார்த்தோம் என்று சொன்னால், திருமண விருந்து என்பது விண்ணரசு, அரசர் என்பவர் கடவுள், பணியாளர்கள் என்பவர்கள் இறைவாக்கினர். யாருக்கு திருமணம்? இளவரசர். அந்த இளவரசர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. முதல் அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் யூதர்களுக்கு. இதோ கடவுளுடைய ஒரு தனிப்பட்ட இடமாக இஸ்ரேல் மக்களாகி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், எனவே விண்ணரசு முதலாவதாக உங்களுக்குத்தான். அந்த இளவரசருடைய திருமண விருந்து என்பது கடவுளுடைய இறையாட்சி. அந்த இறையாட்சியிலே முதலாக பங்கெடுப்பதற்கு அழைப்பு பெற்றது யூதர்களாக நீங்கள் தான் என்று சொல்லி அழைப்பு பெற்றார்கள். ஆனால் அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? எல்லாருக்கும் டைமாச்சு, வாங்க திருமண விருந்திற்கு வாங்க, மெஸ்ஸியாவுடைய நேரம் வந்துவிட்டது என்று அந்த அழைப்பு பெற்றவர்களுக்கு திருமண விருந்திலே பங்கெடுப்பதற்கான அறைகூவல் கொடுக்கும் பொழுது எல்லாருமே ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு அதை புறக்கணித்து விட்டார்கள். அதாவது இஸ்ரேல் மக்கள் மெஸ்ஸியாவுடைய வருகைக்கு பிறகு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள், மறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். இரண்டாவதாக, திருமண விருந்திற்கு அனைவருமே அழைக்கப்பட்டவர்கள். அதாவது முதலாவதாக யூதர்கள், இஸ்ரேல் மக்கள் அந்த திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்டாலும் அவர்கள் தகுதியற்று போனதனால் மற்ற மக்கள் எல்லோருமே அழைக்கப்பட்டார்கள். அது யார் என்று சொன்னால் பிறவிடத்தார். விண்ணரசு அல்லது இறையாட்சி என்பது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு, ஒரு பொதுவான ஒரு அழைப்பு. அந்த அழைக்கப்பட்ட நபர்கள் பாகங்களும் இருக்கலாம், நல்லவர்களும் இருக்கலாம், தீயவர்களும் இருக்கலாம், நல்ல மனிதாபிமானம் கொண்ட மனிதர்களும் இருக்கலாம், அல்லது கடுமையான கொடுமையான பாவங்களை புரிந்தவர்களாக இருக்கலாம். அந்த இறையாட்சிக்கு உட்படுவது என்பது நமது கடவுளில் இருக்கிறது. யாரெல்லாம் திருமண ஆடையோடு அந்த இறையாட்சி விருந்திலே பங்கு கொள்கிறோமோ அவர்கள் எல்லோருமே தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் மட்டும் திருமண ஆடை இல்லாமல் இருந்தார். அதாவது இந்த நற்செய்தி வாயிலாக கொடுக்கக்கூடிய அழைப்பு என்பது இறைவனுடைய ஆட்சியை பங்கு கொள்ள விருப்பமா அல்லது கடவுளுடைய திருவிருந்திலே பங்கு கொள்ள விருப்பமா? அதற்கு மிக குறைந்த தகுதி என்று சொன்னால் அன்பு. இந்த திருமண ஆடை என்பது அன்பை குறிக்கிறது. யாரெல்லாம் அந்த அன்பை தங்களுடைய வாழ்க்கையிலே செயலாக்கம் கொடுக்கிறார்களோ அவர்கள் திருமண விருந்திற்கும் அல்லது இறையாட்சிக்கும் உட்பட்டவர்களாக மாறுகிறார்கள். யாரெல்லாம் கல்மனம் கொண்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அன்பே இல்லாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அன்பும் இரக்கம் பாசம் நேசம் இல்லாத இரக்கமற்ற இதயங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இறையாட்சிக்கும் அல்லது திருமண விருந்திற்கும் தகுதியற்றவர்களாக மாறி போகிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் பலர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர்.